மொரவாசல் நேரில் இருக்கோம். மொரவாசல் மொத்தம் 6 மாடு நிற்கிது. 3 மாடு வந்து நாட்டு மாடுக, 3 மாடு கிராஸ் நாட்டு மாடுக. கிராஸ் நாட்டு மாடுக நல்லா பால் கொடுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். இந்த மாடை வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கி தான் கண்டு இருக்கு. காலையில் தோப்புலேருந்து எனக்கு ஃபோன் வந்த உடனே இந்த மாடு கண்டு இருக்குன்னு சொல்ல நினப்பில் தான் ஃபோன் எடுத்தேன். அதே மாதிரி கண்டு சொன்னாங்க. ஆளை கண்ணுக்குட்டியா கிடேரி கண்ணுக்குட்டியான்னு சொல்லி ஒரே பதட்டமாக இருந்துச்சு. அவர் கிடேரி கண்ணுக்குட்டி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சீம்பால்லாம் கறந்துட்டு அதுக்கு என்ன முறை செய்யணுமோ செஞ்சுட்டு வந்தோம். இது வரைக்கும் நான் செஞ்ச தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் படிப்புக்கும் இது சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு மாட்டு பண்ணையை நடத்தணும்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக நடத்திட்டு இருக்கேன். மாட்டு பண்ணையை நடத்துகிறவங்க பெருசாக ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. இருந்தாலும் எனக்கு பெரிய ஆசை, அம்மாவோட ஆதரவு எல்லாமே இருக்கிறதுனால நான் செஞ்சிட்ருக்கேன். மொரவாசல் மாட்டு பண்ணையை எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பண்ணையை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். மாட்டு பண்ணையை ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே கணக்கு போடுவாங்க. அந்த கணக்கு போட்டே ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு சொல்கிற ஒரு யோசனையிலே வந்துடுவாங்க. இந்த மாதிரி பால் கணக்கை பார்க்குறவங்களால மாட்டோட அருமையை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கலாம் என்னைய. நான் மாட்டை பார்க்குறேன், மாடு என்னைய நல்லா பார்க்கும்னு சொல்கிற ஒரு ஆர்வத்தில் இது ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மொரவாசல் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மொரவாசல் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.